Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பீன்ஸ் குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த குழம்பை நீங்க இதே மெத்தட்ல பண்ணும்போது நான்வெஜ் குழம்பு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இந்த பீன்ஸ் குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு. இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பீன்ஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம்லேயோ வச்சு தான் ஃப்ரை பண்ணணும், ஹையில் வச்சு பண்ணக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். 2-3 நிமிஷத்துக்கு அது அப்படியே வதங்கட்டும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, 10 சின்ன வெங்காயம். இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 10 to 15 மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை மூடி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும், கரகரப்பாக அரைக்கக்கூடாது. இப்போ பீன்ஸ் நல்லாவே வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3 to 4 நிமிஷம் போல் இது நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆயில் செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம்லேயோ வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சதுக்கு அப்புறமா இதை சிம்மில் வச்சு மூடி குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு குக் பண்ணியிருக்கேன். ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. பீன்ஸும் நல்லா குக் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.